ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் சக்தி வாய்ந்த உயிரினமான ஒரு முதலையை கொல்லக்கூடிய 5 விலங்குகளை பற்றி பார்ப்போம். முதலைகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றதா சொல்லப்படுது. முதலை இனத்திலேயே உப்புநீர் முதலை தான் மிகவும் ஆபத்தான மற்றும் மிகப்பெரிய உயிரினம் சொல்லப்படுது. இப்படி ஆபத்தான உயிரினமா இருந்தாலும் அதையே கொல்லக்கூடிய 5 விலங்குகள் இருக்கு. அதுல முதலாவது இடத்துல இருக்கிறது மனிதன். அதாவது மனிதனுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குது இந்த முதலை. அதாவது ஒரு கணக்கெடுக்கும்படி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1000 பேர் முதலையால் கொல்லப்படுறாங்களாம். ஒரு மனிதனால எந்த ஒரு ஆயுதம் இல்லாம ஒரு முதலையை கொல்ல முடியாது. ஆனா அதே சமயத்துல துப்பாக்கிகளை பயன்படுத்தி முதலைகளை கொல்ல முடியும். அந்த வகையில ஒரு மனிதனால முதலைகளை கொல்ல முடியும். 2வது இடத்துல இருக்குது நீர் யானை. முழுசா வளர்ந்த ஒரு நீர் யானை கிட்டத்தட்ட 3000 பவுண்ட்ல இருந்து 4000 பவுண்ட் வரைக்கும் இடம் இருக்குமா. அது மட்டும் இல்லாம 5.5 அடி உயரமும் 16 அடி நீளமும் வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாம நீர் யானைக்கு ஒரு சக்தி வாய்ந்த கடியும் மிகப்பெரிய மற்றும் கூர்மையான பற்களையும் ஒரு கனமான தோலையும் கொண்டிருக்கு. ஒரு நீர் யானையால கண்டிப்பா ஒரு முதலையை கொல்ல முடியும். நீர் யானைகள் தங்கள் எல்லைக்குள்ள எந்த ஒரு உயிரினம் வந்தாலும் சரி பயங்கரமா தாக்க குணம் கொண்டு வருது. குறிப்பா தான் குட்டியில் கஜ ஆபத்துனா நீர் யானைகள் ஒரு சைக்கோத்தனமான தாக்குதல் தாக்கும். இந்த சண்டை நடக்கும்போது கண்டிப்பா எப்பயுமே நீர் யானை தான் ஜெயிக்க சொல்ல முடியாது. ஆனா ஒரு நீர் யானைக்கு ஒரு முதலையை கொல்ற சக்தி கண்டிப்பா இருக்கு. 3வது இடத்துல இருக்கிறது யானை. ஒரு யானையால ஒரு முதலையை கொல்ல முடியும். ஒரு யானை 6500 பவுண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 12000 பவுண்ட் வரைக்கும் இடையுள்ளதா இருக்கும். ஒரு யானையை ஒரு பெரிய முதலை ஆழமான தண்ணிக்குள்ள இழுத்து செல்ற பட்சத்துல மட்டும்தான் முதலைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. யானையை கொல்ற சக்தி முதலைகளுக்கு இருக்கு. ஆனா அதே சமயம் ஒரு யானையாலேயே ஒரு முதலையை கொல்ல முடியும். ஒரு யானையை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலையை மிதிச்சு கொல்ல முடியும். இல்லனா தன்னோட கூர்மையான தந்தங்களை பயன்படுத்தி குத்தி கொல்ல முடியும். அப்படியே ஒரு முதலை ஒரு யானையை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போனாலும் முடியாது. அதனால கண்டிப்பா ஒரு யானையால ஒரு முதலையை கொல்ல முடியும். 4வது இடத்துல இருக்கிறது ஒரு காண்டாமிருகம். யானையை போலவே ஒரு முதலையை கொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயிரினம் தான் காண்டாமிருகம். அதாவது 1000 பவுண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 8000 பவுண்ட் வரைக்கும் எடையுள்ளதா இருக்கும். 6 இருந்து 13 அடி நீளமும் 5 அடி உயரமும் வளரக்கூடியது. முதலைகளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 400 இருந்து 2200 பவுண்ட் வரைக்கும் எடையுள்ளதா இருக்கும். மிகப்பெரிய எடை காண்டாமிருகத்துக்கு சாதகமாக இருக்கு. நிலத்துல ஒரு முதலையை காண்டாமிருகம் கொல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீர் யானைகள் போலவே காண்டாமிருகமும் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமானதான். அதாவது பயங்கரமா ஓடக்கூடியது, துரத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாம தன்னோட கூர்மையான கொம்புகளை பயங்கரமா தாக்கக்கூடியது. அதனால கண்டிப்பா ஒரு காண்டாமிருகத்தால ஒரு முதலையை நிலத்துல கண்டிப்பா கொல்ல முடியும். 5வது இடத்துல இருக்கிறது புலி. தன்னோட எடைக்கு ஏத்த ஒரு முதலையோ இல்ல ஒரு அளவுல சின்ன முதலையோ ஒரு புலியால கொல்ல முடியும். புலிகளிலே ஒரு மிகப்பெரிய புலி இனம்னா சைபீரியன் அல்லது அமுர் புலி. அது கிட்டத்தட்ட 800 பவுண்ட் வரைக்கும் எடையும் 11 அடி நீளமும் வளரக்கூடியது. அந்த புலிகள் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் கொடிய பாலூட்டியாகும். ஒரு புலியால கண்டிப்பா ஒரு முதலையோட தாக்குதலை தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு முதலையை கொல்ல ஒரு சக்தி வாய்ந்த பாவ்ஸ் பைப்பையும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடியையும் ஒரு புலியால கண்டிப்பா கொடுக்க முடியும். இருந்தாலும் ஒரு புலிக்கு ஒரு முதலையை கொள்றது ரொம்ப கடினமா தான் இருக்கும். ஒரு முழுசா வளர்ந்த ஒரு உப்புநீர் முதலையா ஒரு புலி தாக்குச்சுன்னு வைங்களேன், அந்த சண்டை ஒரு தண்ணியோட விளிம்புல இருந்து தொடங்குச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு முதல்ல தண்ணியிலிருந்து வெளியேறி ஒரு புலியை தாக்குதுன்னு வைங்களேன், கண்டிப்பா உப்புநீர் முதலை புலியை கொன்று சாப்பிட்றோம். ஆனா அதே நேரத்தில் இந்த சண்டை தரையில் நடந்துச்சுன்னு வைங்களேன், நிலத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு புலி ரொம்ப ரொம்ப வேகமானது மற்றும் சுறுசுறுப்பானது. நிலத்துல முதலைகளை விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா புலிகள் இருக்கும். அதோட வேகத்தையும் சுறுசுறுப்பையும் அதோட கடி சக்தியையும் பயன்படுத்தி கண்டிப்பா ஒரு புலியால ஒரு முதலையை கொல்ல முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.